வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறது நாசாவின் இந்த MRO ஆர்பிட்டர், மார்ஸ் ரெகனைசன்ஸ் ஆர்பிட்டர். இதுவரை பிளானட் மார்ஸிற்கு அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் கிராஃப்ட்களை விட அதிகப்படியான சயின்டிஃபிக் டேட்டாக்களை MRO தான் நிறைய அனுப்பியுள்ளது. இந்த MRO ஸ்பேஸ் கிராஃப்டில் அதிநவீன கேமராக்கள் இருக்கிறது. ஒன்று மார்ஸ் வெதர் கேமரா. இது ஒவ்வொரு முறை மார்ஸை ஆர்பிட் செய்யும் போதும் அடிவானத்தில் இருந்து அடுத்த அடிவானம் வரை தொடர்ச்சியாக மார்ஸில் ஒவ்வொரு நாளும் நிலவும் வெதர் கண்டிஷனை துல்லியமாக நமக்கு அனுப்பும். ஒவ்வொரு நாளும் பிளானட் மார்ஸின் குளோபல் மேப்பை உருவாக்கி அனுப்பி கொண்டேதான் இருக்கிறது. அடுத்து இரண்டாவது கேமரா கான்டெக்ஸ்ட் கேமரா. இது மார்ஸின் 99% தரைப்பரப்பை ஹை ரெசல்யூஷன் மிக உயர்ந்த துல்லியமான படங்களாக எடுத்து அனுப்பும். இப்போ நாம பார்ப்பது எல்லாமே MRO எடுத்த நேரடியான படங்கள் தான். இதில் மார்ஸின் தரைப்பரப்பு எப்படியெல்லாம் இருக்கிறது என்றும் பார்க்கலாம். இதோ பிளானட் மார்ஸின் மேலே அதிவேகமாக சுற்றி கொண்டிருக்கும் MRO இதுவரையிலும் 60,000 முறைக்கு மேலே அங்கு சுற்றி வந்துள்ளது. இந்த 60,000 முறைக்கு மேலே சுற்றி கொண்டே உயர் தெளிவான படங்களை எடுத்துக்கொண்டே அதை நம் பூமிக்கு அனுப்பி கொண்டேதான் இருக்கும். அந்த படங்களை தான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து இதுவரை நாம் கண்டிராத பல புதிய தகவல்களாக கண்டுபிடித்து வெளியிடுகிறார்கள். இதில் மாறிக்கொண்டே இருக்கும் சாண்ட் டியூன்ஸ் என்று சொல்லப்படும் மணல் திட்டுக்கள், இந்த மணல் திட்டுக்கள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருப்பதையும் கண்டுபிடித்தார்கள். இது பார்க்க பருவ காலங்களில் ஓடும் நீர்நிலைகள் போலவும் அல்லது மணல் சரிவது போலவும் ஒரு காட்சியை நமக்கு தருகிறது பாருங்கள். 2017ஆம் ஆண்டு MRO ஒரு அதிசயமான கண்டுபிடிப்பை வெளியிட்டது. எரிடாலியா பேசின் என்ற பள்ளத்தாக்கில் பழங்கால கடல் இருந்ததற்கான ஆதாரத்தை வெளியிட்டது. இந்த எரிடாலியா பேசின் மிகவும் பெரியது. சுமாராக 3.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் அதிகப்படியான நீர் கடல் இருந்தது என்பதையும் தெளிவுபடுத்துகிறது இந்த இடம். பூமியில் இருக்கும் காஸ்பியன் கடல் பகுதி எவ்வளவு பெரியதோ அதைவிட 300 மடங்கு பெரியதாக இருந்தது இந்த எரிடாலியா பேசின் கடல் பகுதி. இதோ நாம் பார்க்கும் இந்த படம் மார்ஸின் பழங்கால சீபெட் கடல் பரப்பு. இதை MRO வெளியிட்டிருந்தது. இதில் பல ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு பல கண்டுபிடிப்புகள் வெளியானது 2017 2020ஆம் ஆண்டு வரையிலும். மார்ஸில் நம் பூமியில் இருக்கும் பொருட்கள் போல் இல்லாமல் நம் பூமியில் இருக்கும் ஆக்டிவான சூழல்களும் என்விரான்மெண்ட் இருப்பதையும் கண்டுபிடித்தார்கள். இந்த எரிடாலியா பேசின் என்பது ஒரு பழங்கால, அதுவும் சுமார் 3.7 பில்லியன் முதல் 3.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பழமையான கடல் பகுதி. இது கிட்டத்தட்ட நம் பூமியில் உயிரினங்கள் உருவானதாக நம்பப்படும் காலகட்டத்தில் தான் பிளானட் மார்ஸிலும் இந்த கடல் பகுதி இருந்துள்ளது என்று நாசாவின் MRO கண்டுபிடித்தது. MRO டேட்டாக்களை வைத்து பார்க்கும்போது நிச்சயம் சுமார் 3.8 பில்லியன், அதாவது 380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உயிரினங்கள் இருந்திருக்கக்கூடிய இடமாக இருந்திருக்கலாம் இந்த இடம் என்கிறது ஆராய்ச்சியின் முடிவு. இது எதை வைத்து முடிவு செய்யப்பட்டது என்றால், நாம் ஏற்கனவே பார்த்த அந்த கடல் பரப்பு சீ பெட் பகுதியில் காணப்பட்ட நீர் வெப்ப துளைகளை வைத்துதான், அதாவது ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் கொண்டுதான் இந்த முடிவுக்கு வந்தார்கள். நாம் பார்த்தவரை பூமியிலும் பிளானட் மார்ஸிலும் சுமார் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தட்பவெப்ப சூழ்நிலை இருந்திருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறது. இதனால்தான் அந்த சமயத்தில் உயிரினங்களுக்கு ஏற்ற இடமாக நிச்சயம் மார்ஸ் இருந்திருக்கும் என்று நம்பப்படுகிறது. அதன் பின்புதான் 3.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் உயிர் வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருந்த மார்ஸில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் உருவாகி உள்ளது. அதுவும் அந்த மாற்றம் நிரந்தரமாக, ஃபாரெவர்.
அந்த மாற்றம் மார்ஸின் கிளைமேட் தட்பவெப்ப சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மார்ஸ் கோல்டு பிளானட்டாக மாறியிருக்கிறது. திரவ கடல் உறைந்து போய்விட்டது. இதற்கான ஆதாரம் இன்றும் மார்ஸில் இருக்கிறது. அதுதான் துருவ பகுதியில் இருக்கும் போலார் ஐஸ் கேப் என்று இந்த இடம். இது இன்றும் பிளானட் மார்ஸில் இருக்கிறது. இந்த சமயத்தில் வெப்பநிலை குறைந்து மற்றும் எரிமலை வெடிப்புகளும் நடந்தது. அதன் பின் பேரழிவிற்கு வழிவகுக்கும் வெள்ளமும் அப்போது உருவானது. இந்த காலகட்டத்தில் மார்ஸின் தெற்கு மலைப்பகுதியில் இருந்து அதிகப்படியான வெள்ளம் அதிபயங்கரமாக சரிவில் கொட்டத் தொடங்கியுள்ளது. இந்த இடத்தை எக்காஸ்மா என்று அழைக்கிறார்கள். இந்த நீர் அருவி சுமார் 4 கிலோமீட்டர் உயரம் வரை இருந்தது. அதாவது 4 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து நீர் அருவியாக கொட்டியுள்ளது. வாட்டர்ஃபால்ஸ். அந்த சமயத்தில் மட்டும் நாம் இருந்திருந்து அந்த சமயத்திலேயே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை மார்ஸுக்கு அனுப்பி அங்கு ஆராய்ச்சி செய்திருந்தால் ஒரு உண்மை தெரிந்திருக்கும். அதாவது சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய வாட்டர்ஃபால் எங்கு இருக்கிறது என்று கேட்டால் அது இதுவாகத்தான் இருக்கும் என்ற உண்மை. இது போல ஒன்றை நாம் பார்த்திருக்கவே மாட்டோம். அவ்வளவு பெரிய வாட்டர்ஃபால்ஸ் என்பது தெல்ல தெளிவாகிறது. சுமார் 10 கிலோமீட்டர் அகலம், 100 கிலோமீட்டர் நீளம் என்று பிரம்மாண்டமான வாட்டர்ஃபால்ஸ். காலப்போக்கில் வெள்ளம் குறைந்தது. பின் நீர் அருவியும் மறைந்தது. இன்று காணாமலே போய்விட்டது. இப்படித்தான் மார்ஸில் உயிரினங்களுக்கு ஏற்ற தட்பவெப்ப சூழ்நிலை இருந்து அதன் பின் காலப்போக்கில் அது அப்படியே மறைந்து இன்று உயிரினங்கள் வாழவே முடியாத சூழ்நிலைக்கு மாறிவிட்டது. இது போலதான் நம் பூமியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் என்பது நிதர்சனமான உண்மை. நன்றி. மீண்டும் சந்தி.